வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு தினம், சென்னை தினம். ஆகஸ்ட் 22ஆம் தேதியை நாம் ஒவ்வொரு ஆண்டும் மெட்ராஸ் டே அல்லது சென்னை தினம் என்று வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறோம். ஒரு காலத்தில் இந்த மெட்ராஸ் டே என்பது சென்னையினுடைய குறிப்பிட்ட சில பகுதி மக்களால் மட்டுமே அது கொண்டாடப்பட்டு வந்த ஒன்றாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு சென்னை நகர் முழுக்க எல்லா சமூகத்து மக்களும் எல்லா வாழ்நிலையில் உள்ளவர்களுக்குமான ஒரு கொண்டாட்டமாக இந்த சென்னை எங்களுக்கும் உரியது என்கிற ஒரு உணர்வோடு இன்றைக்கு பரந்துபட்ட அளவில் இன்றைக்கு சென்னை தினம் கொண்டாடப்படுகிறது. காரணம், இந்த நகரத்திற்கு யார் வந்தாலும் சரி, அவர்கள் சிறிது காலத்தில் அடையக்கூடிய ஒரு உணர்வு, எனக்கும் ஊர் சென்னை தான் என்பது. இந்த சிறப்பு என்பது வேறு எந்த நகரத்திற்கும் இருக்கிறதா என்று தெரியவில்லை. அதாவது இந்த நகரத்திற்கு வாழ்வாதாரத்தை தேடி வருகிற எவரும், இந்த நகரத்தில் வாழ்கிறவர்களில் பெரும்பாலானோர் அப்படி வந்தவர்கள் தான். இந்த நகரத்தில் அரசியல் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், மிகப்பெரிய கலைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள், எழுத்தாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், மிகப்பெரிய தொழில் முனைவோர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஏன் தொழிலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள், கீழ்த்தட்டு மத்தியதர அல்லது மேல்தட்டு மத்தியதர இப்படி பல அடுக்குகளை சேர்ந்தவர்களும் பெரும்பாலும் இங்கு வந்து குடியேறியவர்கள். ஆனால் இந்த நகரம் வந்த எவரையுமே வந்தேரிகள் என்று சொன்னது கிடையாது. இங்கு வந்து தமிழ்நாட்டின் உட்பகுதிகளிலிருந்து மட்டுமல்ல, இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்தும் பல மாநிலங்களிலிருந்தும் இங்கு பல்வேறு தேவைகளுக்காகவும், பொருளாதாரம் சார்ந்த தேவைகளுக்காகவும், கல்வி சார்ந்த தேவைகளுக்காகவும், மருத்துவம் சார்ந்த தேவைகளுக்காகவும் கூட தொடர்ச்சியாக இந்த நகரத்தை நோக்கி, சென்னையை நோக்கி மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சிறு மீனவ கிராமமாக இருந்த இந்த சென்னை நகரம் எப்படி இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு காஸ்மோபாலிட்டன் நகரமாக கடந்த 355 வருடங்களில் வளர்ந்திருக்கிறது என்பது ஒரு அற்புதமான ஒரு வரலாறு. இந்த வரலாற்றில் நடந்த பல தருணங்கள், மிக முக்கியமான சம்பவங்கள். இந்த நகரம் எத்தனையோ அழிவுகளை சந்தித்திருக்கிறது, அதிலிருந்தெல்லாம் மீண்டு வந்திருக்கிறது. இந்த நகரத்திலிருந்து வந்தவர்கள் யாரும் திரும்பி போக நினைத்தாலும் கூட அவர்களை திரும்பி போக இந்த நகரம் விட்டது கிடையாது. ஒவ்வொரு முறையும் ஒரு பல புதிய வாய்ப்புகளை எல்லோருக்கும் இந்த நகரம் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இந்த நகரம் என்பது இங்கே பல சிரமங்கள் இருக்கலாம், பல்வேறு விதமான போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த நகரத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் நாளைய பொழுது நல்லதாக விடியும் என்கிற நம்பிக்கை இருந்து கொண்டே இருக்கும். அந்த நம்பிக்கை என்பது மிக அருகிலேயே அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். அதாவது நாம் எப்படியும் வாழ்க்கையின் மேலே வந்து விடலாம், நாம் எப்படியும் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து விடலாம் என்கிற நம்பிக்கையை இந்த நகரம் ஏன் கொடுத்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், இந்த நகரத்திற்குள் பல்வேறு விதமான கதவுகள் திறந்திருக்கின்றன. நாம் இன்னும் ஓரடி எடுத்து வைத்தால் நமக்கும் இந்த நகரத்தினுடைய அந்த பொற்கதவுகள் திறக்கும் என்கிற நம்பிக்கை தான் இந்த மனிதர்களை தொடர்ந்து இந்த நகரத்தில் இருக்க வைக்கிறது. இந்த நகரம் சுதந்திரத்தை கொண்டு வந்திருக்கிறது. இந்த நகரம் சாதி ரீதியாகவும் பல்வேறு விதமான பாலின ஒடுக்குமுறைகளிலும் ஆட்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு விடுதலை உணர்வை கொடுக்கிறது. இந்த நகரத்திற்கு வந்து சேருகிற ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் ஒரு புதிய ஒரு சுதந்திர காற்றை சுவாதிப்பது போன்ற ஒரு உணர்வை பல சமயங்களில் அடைகிறார்கள். இந்த நகரம் யாரையும் கண்காணிப்பது கிடையாது, யாரையும் பின்தொடர்ந்து வருவது கிடையாது, யாரையும் தொடர்ந்து குற்ற உணர்வுக்கு ஆளாக்குவது கிடையாது. அப்படி பார்க்கிற போது இந்த நகரத்திற்குள் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் சென்னை நகரம் என்பது மனிதர்களை தொடர்ந்து ஈர்க்கக்கூடிய ஒன்றாக, எல்லோரையும் அகாமடேட் செய்யக்கூடிய, எல்லோருக்குமான ஒரு இடமாக, சகிப்புத்தன்மை மிக்க ஒரு நகரமாக, பன்முக கலாச்சாரம் கொண்ட ஒரு நகரமாக சென்னை வாழ்கிறது என்பது, சென்னையில் 1 கோடி பேருக்கு மேல் மக்கள் வாழ்கிறார்கள் என்பது இந்த நகரத்தினுடைய பன்முகத்தன்மைக்கும் கலாச்சார மேன்மைக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. அனைவருக்கும் சென்னை தின வாழ்த்துக்கள். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே. சேமிப்பு பற்றி ஒரு ஆய்வு ஒன்று படித்தேன். கொஞ்சம் அதிர்ந்து போயிட்டேன்னு கூட சொல்லலாம். அதிர்ச்சியை தரக்கூடிய அந்த ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் சேமிக்கிற வழக்கம் தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களிடம் குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான ஆய்வை வெளியிட்டிருக்கு. அந்த புள்ளிவிவரம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவினுடைய ஜிடிபி, உள்நாட்டு உற்பத்தி, அதில் 2007-08 37.8 விழுக்காடாக இருந்தது சேமிப்பு. 2018-19 11 ஆண்டுகள் கழித்து இப்போ பார்க்குறப்ப
37.8 இருந்தது, 30.5 ஆகியிருக்கு. 7% தானே சார் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். 7%னுடைய மதிப்பு எவ்வளோ தெரியுமா? ஜிடிபியை 200 லட்சம் கோடின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 7%னுடைய மதிப்பு 14 லட்சம் கோடி. இப்போ 14 லட்சம் கோடி சேமிப்பு இந்தியாவில் குறைந்திருக்கிறது கடந்த 11 ஆண்டுகளில். இன்னும் குறிப்பாக என்னென்னா 2017-18க்கும் 2018-19க்கும் அந்த ஓராண்டில் குறைந்த தொகைன்னா 32.4லேருந்து 30.5 வந்திருக்கு. ஏறக்குறைய 2 விழுக்காடு, 4 லட்சம் கோடி. ஒரு வகையில் இதில் மகிழக்கூடிய விஷயம் என்னென்னா 14 லட்சம் கோடி சந்தைக்கு வந்திருக்கு, பணப்புழக்கம் அதிகரிச்சிருக்கு, மக்களிடத்தில் பணம் நிறைய போய் சேர்ந்துருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்தியாவை போன்ற ஒரு குடும்ப அமைப்பு மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில், சேமிப்பினுடைய முக்கியத்துவம் தெரிந்த ஒரு சமூகத்தில் சேமிப்பு குறைந்து கொண்டே வருவது என்பது ஒரு வருந்தத்தக்க செயல். ஏன் இது நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோர் கலாச்சாரம்னு சொல்லலாம், கன்சியூமரிசம். ஆசைப்படுற பொருட்களை எல்லாம் வாங்கி அனுபவிக்க வேண்டும் என்கிற விஷயம். உங்கள் வீட்டை அப்படியே சுற்றி பாருங்கள், தேவையில்லாத பொருட்கள் எவ்வளோ வாங்கி வச்சுருக்கீங்க. ஒவ்வொரு குடும்பமுமே இதுக்கு விதிவிலக்கு இல்லைங்க. தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிப்பது. உங்கள் வீட்டில் எந்த பொருளையெல்லாம் நீங்கள் கடந்த ஒரு ஆண்டில் உபயோகிக்கவில்லையோ அதெல்லாம் வேஸ்ட். ஓராண்டாக அந்த பொருள் நினைவில் இல்லாட்டி பெரும்பாலும் அடுத்து நீங்கள் வாங்கி அந்த பொருளை பயன்படுத்த போகிறதில்லை பெரும்பாலும். அதில் ஏன் காசை போட்டு முடக்கி வைக்கிறீங்க? இப்போ என்னென்னா கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்த காசு அப்படி 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 அள்ளி எறிகிறோம் பாருங்கள். இன்றைக்கே யோசிச்சிருக்கோமா? அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளோ பேர்கிட்ட வெக்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி நின்று கஷ்டப்பட்டு உழைச்சி ராத்திரி பூரா பார்த்து கண்ணை கெடுத்து உடம்பை கெடுத்து சிரமப்பட்டு சம்பாரித்த காசு தானே. செலவழிக்கிறப்ப அந்த அருமை தெரியணும்ல. 20,000 21,000 ஃபோன் வாங்குறதுக்கு போல 10,000 ஃபோன் வாங்கலாம்ல. 5,000 வாட்ச் வாங்குறதுக்கு போல ஒரு 1,000 வாட்ச் வாங்கிக்கலாம், 500 வாட்ச் வாங்கிக்கலாம்ல. முதல் வாட்சே தேவைதானா? ஃபோன்லேயே எல்லாம் வந்துடுது இல்லை. சட்டை வாங்குறப்ப 1000 சட்டை வாங்கினா என்ன, 400 சட்டை வாங்கினா என்ன? ஏன்னா அது கூட 600 நீங்கள் தானே கஷ்டப்படுறீங்க. சார், உங்கள் மதிப்பு உங்கள் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவோ அது வரை தான் உங்கள் மதிப்பு. பேங்க்கில் பேலன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு மதிப்பும் இல்லை. அது தெரிஞ்சுக்கங்க, அதான் யதார்த்தம். சேமிப்பு ரொம்ப 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 அவசியங்க. அந்த ஆய்வில் சொல்கிறாங்க சேமிப்பை 3 வகையாக பிரிக்கிறாங்க. பெரிய நிறுவனங்களின் சேமிப்பு, சிறிய அல்லது தனியார் நிறுவனங்களின் சேமிப்பு, தனி மனித அல்லது குடும்பங்களின் சேமிப்பு, அப்படி 3ஆக பிரிச்சுட்டு சொல்கிறாங்க. கடந்த 11 ஆண்டுகளில் பெரிய நிறுவனங்களின் சேமிப்போ சிறிய அல்லது தனியார் நிறுவனங்களின் சேமிப்பிலோ எந்த மாற்றமும் கிடையாது. தனிநபர் அல்லது குடும்ப சேவிங்ஸில் தான், அந்த சேமிப்பில் தான் 7 விழுக்காடு குறைந்திருக்கிறது. என்னன்னா நம்ம மேல்நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்ற தொடங்கிவிட்டோம். மேல்நாட்டில் கடன் அட்டைகளில் கிரெடிட் கார்டில் வாழ்கிற முறைங்க. அடுத்த மாதம் என்ன சம்பாதிக்க போகிறோம், அதுக்கு அடுத்த மாதம் என்ன சம்பாதிக்க போகிறோம், எல்லாத்துக்குமே இப்போயே செலவழிச்சிருது. கன்சியூமரிசம், நுகர்வோரியல். மேல்நாட்டுக்கு இது பொருந்தலாங்க. ஏன்னா அங்கே குடும்பம் என்கிற ஒரு அமைப்பு கிடையாது, கமிட்மெண்ட்ஸ் கிடையாது. எல்லாவற்றையும் அரசு பார்த்துக்கும். உடம்பு முடியலையா, அதுக்கு இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, அரசு கொடுத்துரும், இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துரும். முதியோர் பென்ஷன் பெரிய அளவில் வரும். வேலை இல்லையா, வேலை இல்லாட்டியும் அரசு உங்களுக்கு அதுக்கு ஒரு பென்ஷன் கொடுக்குது, வேலை இல்லாட்டி அதுக்கு ஒரு பணம் கொடுக்குது. ஆனால் இந்தியா போன்ற குடும்ப கட்டமைப்பு உள்ள நாடுகளில் நமக்கு செலவுகள் அதிகம். குழந்தைங்களை படிக்க வைக்கிறது நம்ம பொறுப்பு, கல்யாணம் செய்ய வைக்கிறது நம்ம பொறுப்பு, பிரசவம் பார்க்குறது நம்ம பொறுப்பு, பின்னாடி அதுங்களுக்கு ஏதாவது ஒன்றா கூட போய் நிற்கணும், கடைசி காலத்தில் நம்மளை நாமே பார்த்துக்கணும். இந்த பிரச்சனை எல்லாம் மேலை நாட்டவருக்கு கிடையாதுங்க. 18 வயசு ஆச்சுன்னா பிள்ளைங்க தனியாக போயிடுங்க, அது வாழ்க்கையை அது பார்த்துக்கும். இவங்களுக்கு பொறுப்பு குறைவு, ஆனால் நமக்கு பொறுப்பு அதிகம். அதனால் அவங்கள பார்த்து தாம் தூம் செலவழிக்கிற பழக்கத்தை நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு குடும்பம் என்ற அமைப்புக்கு நிறைய பணம் தேவை, அதை கட்டி காக்க வேண்டிய அவசியம் தேவை. நம்ம எல்லாருக்கும் உதவ விரும்புவோம். நம்ம குடும்பம், சொந்தக்காரங்க யார் இருந்தாலும் உதவணும்னு ஆசைப்படுவோம். தீபாவளி, பொங்கலுக்கு, கல்யாண பிறகு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சானாலும் மகனுக்கோ மகளுக்கோ பணம் கொடுத்து துணிகள் எடுத்து கொடுத்து பண்ணுறது நமக்கு பழக்கம். கடைசி காலங்களில் அவங்கள சார்ந்து இருக்க விரும்ப மாட்டோம். அப்போல்லாம் பணம் வேணும். ஆக பணத்தை சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் அந்த ஆய்வு சொல்கிற விஷயம். ஃபிக்ஸட் டெபாசிட் எல்லாரும் பணம் போடுறாங்க, ஆனால் இப்போ பணம் போடுற எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. மக்கள் இனிமேல் கொஞ்சம் சுதாரித்து கொண்டு பணத்தை சேமிக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஆய்வு சொல்கிற அடிப்படை விஷயங்க.
சேமிக்க தொடங்கினா சேமிப்பு வந்து பணமாக பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்குங்க. அதுவும் இளவயதிலிருந்தே சேமிக்க தொடங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இன்றைக்கெல்லாம் இளைஞர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறை மிகப்பெரிய ப்ரொஃபஷனலாக இருக்கவங்களாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய செலவழிக்கவும் செய்கிறாங்க. நிறைய சம்பாதிக்கிறப்ப ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் சேவிங்ஸ் பண்ண தொடங்கிட்டீங்கன்னா, சேமிக்க தொடங்கிட்டீங்கன்னா, இளமையில் சேமிக்கிற சேமிப்பு இருந்து நீங்கள் வந்து ஒரு 20 வயசு 25 வயசில் சேமிக்க தொடங்கி 35 வயசுக்குள்ள 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே வாழ்க்கை பூரா அந்த வட்டியை உங்களுக்கு வந்து நிறைய பணத்தை கொடுக்கும். 50 வயசு 60 வயசில் நீங்கள் 1 கோடி ரூபா சம்பாரிச்சிங்கன்னு வச்சுங்க, அது ஓரளவு கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் தரும். ஆக இளமையில் எவ்வளோ சேமிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. இல்லாட்டி முதுமையிலேயோ சேமிக்க தொடங்கிடுங்க. சேமிப்பு தான் உங்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை தரும். இந்த கொரோனா மாதிரி, இந்த புயல் மாதிரி, இந்த மழை மாதிரி, வெள்ளம் மாதிரி சம்பாதிக்கவே போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிற போது கூட உங்களது மனத்தை காப்பதற்கு அந்த சேவிங்ஸ் தான் பயன்படும். சேமிப்பு தான் மிக மிக முக்கியம். சேமிப்பு எப்படி பண்ணுறதுக்கு 7 வழிகள் இருக்குது. நீங்கள் இன்சூரன்ஸ்க்கு பண்ணலாம், நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம், நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம், நீங்கள் தங்கம் வாங்கி வைக்கலாம், நீங்கள் நிலம் வாங்கி வைக்கலாம், நீங்கள் வீடு வாங்கி வைக்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதெல்லாம் உங்கள் தகுதியை பொறுத்த விஷயம். உங்களுக்கு என்ன திறமை தெரியுமோ அதை வச்சு பண்ணிக்கலாம். ஆனால் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதில் 80 விழுக்காடு மட்டுமே உங்களுக்கு செலவழிப்பதற்கு உரிமை உண்டு. மீதி 20 விழுக்காடு சேமிப்பாகத்தான் செல்ல வேண்டும். சேமிப்பு நாட்டுக்கும் நல்லது. அரசு அதை எடுத்து செலவழிக்கட்டும். சேமிப்பு நாட்டுக்கும் நல்லது. ஆக குறித்து வச்சுக்கோங்க, என்ன சம்பாதிக்கிறீங்களோ 80 விழுக்காடு, அதில் 80 விழுக்காடு மட்டும்தான் நீங்கள் செலவழிக்கணும். அதை தாண்டி செலவழிக்காதீங்க. தாண்டி செலவழிக்கணும்னா கூட சம்பாதிங்க. நீங்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு காசும் உங்கள் வியர்வையிலிருந்து, உங்கள் ரத்தத்திலிருந்து வருகிறது. அதை மறந்துடாதீங்க. மிகுந்த சிரமங்களுக்கு இடையில் நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள், அதை மிகச் சுலபமாக விட்டுவிடாதீர்கள். ஒன்று தெரிஞ்சுங்க, தேவையில்லாத பொருள்களை வாங்க 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 ஒரு கட்டத்தில் தேவையான பொருள்களை விற்க நேரிடும். திரும்ப சொல்கிறேன், தேவையற்ற பொருள்களை வாங்கி குவிக்க ஒரு கட்டத்தில் தேவையான பொருள்களை விற்க நேரிடும். அப்படி ஒரு சூழலுக்கு ஆளாயிடாதீங்க. அதனால் வாங்குகிற போது, ஒரு பெரிய செலவு பண்ணுகிற போது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம், ஒரு பெரிய செலவு பண்ணுகிற போது அவசியம்தானா, தேவையா, பண்ணணுமான்னு ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு, முடிஞ்சால் தள்ளி போட்டு 4 தடவை யோசித்து ஒரு அவசியம் ஏற்படுகிற போது மட்டும் வாங்குங்க. பெரிய செலவுகளை கவனித்துக் கொண்டால் சின்ன செலவுகள் தானே கவனித்துக் கொள்ளும். ஆக வாங்குகிற சம்பாத்தியத்தில் 80% வாழ பழகிக்கொள்ளுங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழ்நாட்டில் எத்தனையோ பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. கொரோனா காலத்தில் ஒரு பள்ளி தொடங்கப்பட்டது. அந்த பள்ளி திராவிட பள்ளி. மற்ற பள்ளிகளைப் போல மிக இயல்பாக வகுப்புகள், ஆசிரியர்கள் என்று இல்லாமல் ஆண்டுக்கு 500 பேருக்கு அஞ்சல் வழியிலே திராவிட இயக்கத்தின் வரலாறு, திராவிட இயக்கத்தின் கோட்பாடுகள், திராவிட இயக்கத்தால் இந்த மண்ணில் ஏற்பட்டிருக்கிற தாக்கம் என்கிற 3 தாள்களை வைத்து தொடக்க நிலை என்றும் முதுநிலை என்றும் அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகஸ்ட் 15 மாணவர்கள் சேர்க்கப்பட்டு செப்டம்பர் 15 ஆண்டுதோறும் வகுப்புகள் தொடங்குகின்றன. அந்த திராவிட பள்ளியில் மாணவர்கள் புதிதாக ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள், எங்களுக்கு மேடை பேச்சு பயிற்சியும் தர வேண்டும் என்று. அது கொரோனா காலத்தில் தொடங்கப்பட்டதால் அஞ்சல் வழி கல்வியாக மட்டுமே அது நடைபெற்று, இப்போது கொரோனா முடிந்த பிறகு ஆண்டுக்கு ஒரு முறையாவது எல்லோரையும் நேரில் சந்திக்கிற வாய்ப்பினையும் இப்போது அந்த பள்ளி பெற்றிருக்கிறது. அதில் படிக்கிற மாணவர்களிலே மருத்துவர்கள் இருக்கிறார்கள், பொறியாளர்கள் இருக்கிறார்கள், அடிமட்டத்தில் வேலை செய்கிற தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். திராவிட இயக்கத்தை உணர்ச்சிகரமான ஒன்றாக மட்டும் பார்க்காமல் அறிவுபூர்வமாக இந்த இயக்கம் தமிழ்நாட்டில் என்ன தாக்கத்தை உருவாக்கிற்று, இந்த இயக்கத்தால் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் எவை என்றெல்லாம் அங்கே சொல்லப்படுகிறது. எல்லாம் இருக்கிற போதும் மேடை பேச்சுக்கு ஒரு பயிற்சி வேண்டும் என்று அந்த மாணவர்கள் கேட்கிறார்கள். அதுவும் ஏற்கப்பட்டு முதுநிலையிலே படிக்கிறவர்களுக்கு அந்த பயிற்சி வழங்கப்படுகிறது. ஏனென்றால் இன்றைக்கு மேடை என்பதெல்லாம் முடிந்து போயிற்று. தொலைக்காட்சி தான் அல்லது வேறு விதமான உரையாடல்கள் தான். சமூக வலைத்தளங்களிலே எத்தனையோ விதமான உரையாடல்கள் இருக்கின்றன என்று கருதினாலும் மேடை பேச்சும் இன்னமும் தேவைப்படுகிறது என்பதைத்தான் அது காட்டுகிறது. மேடை பேச்சு என்பது ஒரு கலை. என்னதான் திறமையாக தொலைக்காட்சியில் பேசினாலும் அல்லது வலையொலிகளில் பேசினாலும் சமூக வலைத்தளங்களில் பேசினாலும் மேடை பேச்சில் இருக்கிற ஒரு வித்தியாசம், அது நேரடியாக மக்களை பார்த்து பேசுவது. தொலைக்காட்சியில் பேசுகிற போது நாம் எங்கிருந்தோ பேசுகிறோம், யார் கேட்பார்கள் என்று தெரியாது. நமக்கு தொடர்பே இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் கூட கேட்கலாம்.
ஆனால் மேடை பேச்சு நேரடியாக மக்களை பார்த்து பேசுவது, அதாவது நாடகங்களுக்கும் திரைப்படங்களுக்கும் உள்ள வேறுபாடு போன்றது. திரைப்படங்களில் அது எத்தனை நுட்பமாக எடுக்கப்பட்டாலும் அது மறுபடியும் எடுக்கப்படலாம். அதில் பிழைகள் வந்தாலும் சரி செய்து கொள்ளலாம். ஆனால் மேடை நாடகம் என்பது அப்படி அல்ல. நடிக்கிற போதே மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். பிழை வந்தால் பிழைதான். அதுதான் மேடை பேச்சுக்கும் பொருந்தும். மேடையில் பேசுகிற போது எதையும் நினைவில் வைத்து கொண்டு கோர்வையாக பேச வேண்டும். இல்லை நான் தவறாக சொல்லிவிட்டேன், மாற்றி பேசுகிறேன் என்று சொன்னால் பார்க்கிறவர்கள் அவனை கோமாளியாகத்தான் பார்ப்பார்களே தவிர பேச்சாளனாக பார்க்க மாட்டார்கள். எனவே மேடை பேச்சு என்பது மக்களினுடைய எதிர்வினையை உடனடியாக தெரிந்து கொள்ளுகிற ஒரு பேச்சு என்று அதனை சொல்லலாம். நாம் பேசுகிற போதே மக்களிடம் அது சென்று சேருகிறதா, மக்கள் ரசிக்கிறார்களா, கைதட்டுகிறார்களா, அல்லது யாருமே கவனிக்கவில்லையா, எதிர்ப்பு வருகிறதா என்கிற பல நிலைகளையும் நேரடியாக உடனடியாக நம்மால் பார்த்துவிட முடியும். அது மட்டுமல்லாமல் மேடை பேச்சு என்பது கருத்துகள் உடையதாக இருக்க வேண்டும். பேசுகிற அந்த மொழி நடை அழகானதாக இருக்க வேண்டும். பேசுகிற முறை கேட்கிறவர்களை ஈர்ப்பதாக இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் கூட ஸ்பீச் அண்ட் ஆரேஷன் என்று சொல்லுவார்கள். பேசுவது வேறு, மேடை பேச்சு என்பது வேறு. அந்த பேசுதல் என்றால் கருத்துக்களை சொல்லுவது, அது போதுமானது. ஆனால் மேடை பேச்சு அப்படி அல்ல. மேடை பேச்சுக்கென்று ஒரு உணர்ச்சி வேண்டும், கேட்கிறவர்களை கட்டி போடுகிற ஆற்றல் வேண்டும், சொல் அடுக்குகள் வேண்டும், இடைவிடாமல் பேசுகிற திறன் வேண்டும். எனவே என்னதான் இன்றைக்கு எத்தனையோ சமூக வலைத்தளங்கள் நம்மிடத்தில் வந்துவிட்டாலும் மேடை பேச்சும் இப்போதும் பயன்படுகிற, இப்போதும் தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. மேலை நாடுகளிலே எல்லாம் அந்த நாடுகளிலே இருக்கிற குளிர் காரணமாக இப்படி பொது அரங்குகள் நடப்பதில்லை. வேண்டுமானால் அரங்குகளுக்குள் சில கூட்டங்கள் நடக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில், இந்தியாவில், அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்போதும் பொது வெளிகளில் மேடை பேச்சுகளை நாம் பார்க்கிறோம். எனவே மேடை பேச்சு என்பதற்கு தமிழ்நாட்டின் வரலாற்றில் இன்றைக்கும் ஓர் இடம் இருக்கிறது.